வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சாதம் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன், பார்த்துருங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், நல்லா ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம், அரை டீஸ்பூனுக்கு சோம்பு, இஞ்சி ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எதெல்லாம் அரைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம மிக்சி ஜாரில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா, நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். ஸோ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் அரை இன்ச்சுக்கு இஞ்சி, சோம்பு, சீரகம், தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. நம்ம இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்சிடுத்து தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது கூடவே அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். அரைச்ச விழுதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம அரிசியை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அரிசி வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வெந்திருத்தான்னு பார்க்கலாம். நம்ம பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸு. பாருங்க, நல்லா ஆற இன்னும் புலபுலன்னு ஆகிடும். அப்படியே மூடி வச்சுருவோம். நம்மளுடைய கொத்தமல்லி சாதம் ரெடி. இதுக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிப்ஸ் தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக, பூண்டும் சேர்க்க வேண்டாம், வெங்காயமும் சேர்க்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.